கொடுத்துட்டு போயிட்டாங்க. கேட்டு வந்தா கொடுத்துருங்க. உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு பிறநாள் வந்தா கேக் வெட்டுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் போவாங்க, இல்ல வீட்டுல வச்சு பார்ட்டி கொடுப்பாங்க. ஆனா நீங்க உங்க பிறந்த நாளைக்கு இந்த ஆசிரமத்தோட குழந்தைகளுக்கு சாப்பாடு போகணும்னு நினைச்சீங்களே, உங்க நல்ல மனசை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியலமா. அவரும் உங்களை மாதிரி பெரிய மனசு படைச்சவர்தாமா. அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு நினைவு நாளா, அதனால ஆசிரமத்துல உள்ள பெரியவங்களுக்கு எல்லாம் வேஷ்டி துணிமணி கொடுக்காருமா. என் பேர் உமா, லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சந்திரமௌலியோட ஒரே பொண்ணு. ஓ ஐ சீ. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே சார், நான் அவரை கொஞ்ச நாளாவே வாட்ச் பண்ணிட்டு வரேன். என்னையா ஆச்சரியமா இருக்க? ஆமா சார், நான் உங்க ரசிகையாவே ஆயிட்டேன். ரசிகையா? ஆமா சார். அப்படி நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? கோயில்ல நீங்க பாடின பாட்டு, முதியோர் இல்லத்துல பெரியவங்க கிட்ட காட்டின மரியாதை, எங்க காலேஜ்லயே ரத்த தான முகாம் நடத்தின சமூக பொறுப்பு, சூப்பர் மார்க்கெட்ல காணாம போன பர்ஸை கொடுத்த பண்பு, உங்களை மாதிரி பொறுப்பான ஆம்பளைங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார். அப்படின்னா கொச்சப்படுத்தாதீங்கப்பா. லவ் இல்ல, அட்மிரேஷன். மனுஷங்கள அவர் ஒரு மகாத்மாலாம் வேண்டாம். அது பேராசை. வரப்போறவர் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் இருந்தா கண்டிப்பா இருப்பாரு. A perfect gentleman made for each other. He is made for each other. வாங்க பூஜை உள்ள ப்ளீஸ். Mr. Narasimhan, my daddy. வணக்கம். நல்லா இருப்பா, நல்லா உட்காரு. நீ உட்காருப்பா, நீ உட்காரு. பாத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நரசிம்மன், நான் ஒரு பக்கா பிசினஸ் மேன். அந்தஸ்து கொண்டு வர முடியும். அவளையே உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொத்து பூரா உங்க 2 பேருக்கு தானே. என்னை பத்தி 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் டேப் ரெக்கார்ட்ல சாமி பாட்டு பாடிட்டு இருந்தது. ஆள் பூரா ஊதுவத்தி பணம். இன்னும் எதுக்கு விசாரிக்கணும்? என் பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? என் சொத்தையும் பொறுப்பையும் உங்ககிட்ட எப்ப ஒப்படைக்கலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார், இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. எதுக்கும் தெய்வத்துக்கிட்ட திருவிழா சீட்டு போட்டு பாத்துங்களேன். என் பொண்ணை மனுஷன்கிட்ட ஒப்படைக்கிறதா இருந்தா தெய்வத்துக்கு முன்னால திருவிழா சீட்டு போடலாம். தெய்வத்துக்கிட்டே ஒப்படைக்கிறப்போ எதுக்கு திருவிழா சீட்டு? உமா உங்களை பத்தின எல்லா விவரங்களையும் சொன்னா. நான் தேடிட்டு இருந்த பையன் நீங்கதான். மாப்பிள்ளை, ஒரு நல்ல நாடா பார்த்து நானே மறுபடியும் இங்க வரேன். வெரி குட் சார். வாங்கப்பா, ரொம்ப கலாட்டம் பண்றீங்க. புரியல? உனக்கு முன்னாடியே அவரை கட்டிக்கிட்டவன். உனக்கு மூத்தா. சாட்சிக்காரங்க கால விழறத விட சண்டைக்காரங்க கால விழலான்னு சொல்லுவாங்க. உங்க சாட்சிக்காரங்களால உங்க பிரச்சனை தீர்க்க முடியல. நீங்க என்ன உங்க சண்டைக்காரனா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பிரச்சனைய
என்னால சால்வ் பண்ண முடியும் இல்லையா? மத்தவங்க கஷ்டத்துக்கு போர்க்குடி தூக்குறதுதான் இந்த மஞ்சள். அது யாரா இருந்தாலும் சரி, நியாயத்து பக்கம் தான் நான் இருப்பேன். அதனால அநியாயமா நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்க என்ன நம்பினா நடந்தது சொல்லுங்க. ஒரு நிமிஷம். பணபலம், படைபலம் இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரனோட ஒரே பொண்ணுனா அம்மா இல்ல. அதனால அப்பா செல்லம் ஜாஸ்தி. எங்க அப்பா பூஜ்யம், எங்க அம்மா படம் கோயில். ஏதா வாழ்க்கைன்னு இருந்தேன். என் வயசு பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆசை கூட அப்ப எனக்கு இல்லை.